சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் சிக்கி பழுதான தார் வாகனம் மீட்கப்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், வாகனத்தை எப்படி மீட்டெடுத்தனர்? விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? இன்று அதிகாலை முதல் சென்னையில் மற்றும் புறநகர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கியிருந்தாலும் தொடர்ந்து மோட்டார்கள் மூலமாக அந்த மழைநீரை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்கள். ஆனால் பழவந்தாங்கல் பகுதியில மீனம்பாக்கத்தில் இருந்து மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, நங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை, இந்த சுரங்கப்பாதையில தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து தேங்கக்கூடிய மழைநீர் எல்லாம் இங்கு வடிந்து இந்த சுரங்கப்பாதையில் தான் நிற்கிறது. எனவே மோட்டார்கள் மூலமாக இந்த சுரங்கப்பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையில இந்த சாலை போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த தடையை மீறி அவ்வழியாக வந்த ஒரு தார் வாகனம், 4 சக்கர கார் ஒன்று, தார் வாகனம் இந்த மழைநீரில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் சிக்கிக் கொண்டது. உடனடியாக அந்த வாகனத்தில் வந்தவர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த வாகனம் பழுது ஏற்பட்டதனால அதை தண்ணீரில் இருந்து மீட்டு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்னொரு தார் வாகனத்தை வரவழைத்து கயிறு மூலமாக கட்டி அந்த வாகனத்தை மீட்டு தற்பொழுது மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது போன்ற வாகன ஓட்டிகள் இந்த தேங்கி நிற்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை வழியாக செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் அங்கே தடுப்புகளை அமைத்தும் அதற்கான தடையை விதித்து எச்சரித்து வருகிறார்கள். இந்த வழியை பயன்படுத்த வேண்டாம் என்று 4 மோட்டார்களை பயன்படுத்தி இந்த தண்ணீரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.